Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பீப்புளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோனட் இந்த மாதிரி ஸ்பேஸ் சென்டரில் இருக்கவங்களாம் வந்து இது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லை, இது அவங்களுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாசா வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செயற்கைக்கோளை வந்து மூணுக்கு வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து கூல்னி அப்படின்ற சொல்லப்படுற ஒரு இடம், அதாவது ஒரு ஸ்பேஸ் சென்டர். ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாசா வந்து தன்னோட ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். நம்ம எல்லாருமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4G 5Gன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திலிருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சுனால இது வந்து கிடைக்கப்பட்டு இருக்கு, சேட்டலைட் மூலமா இது வந்து கிடைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 4G 5G வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா மூணில் வந்து சில கதிர்வீச்சுகள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து சில கதிர்வீச்சுகள்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4G 5G சிக்னல் வந்து எடுக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே வந்து எக்ஸைட்டடாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா UK மற்றும் US இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விஷயங்களை வந்து இதுக்கான தொழில்நுட்பம் மற்றும் இந்த பற்றின விஷயங்களை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ இதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது பூமியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் மைல்கள் தொலைவில் இருந்து தான் இந்த கதிர்வீச்சு வருது. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் வந்து ஒரு கண்ட்ரிக்குமே ஒரு இடத்துல வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சென்டர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இங்கேருந்து ஆஸ்ட்ரோனட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூனுக்கு, ஸோ மார்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்வாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒதுக்கின்ற அது வந்து ஒரு ஸ்டேஷனாக வந்து கருதப்படுது. ஸோ UK மற்றும் US கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில கதிர்வீச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு வந்து இருக்கக்கூடிய, அதாவது மூணில் வந்து சில கதிர்வீச்சல் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த 4G 5G சிக்னலை வந்து எடுக்க போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மூணில் இருக்கக்கூடிய அதாவது தென் துருவம் வட துருவம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து மூணுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ஒடிசியஸ் வந்து எந்த இடத்துல போய் லேண்ட் ஆச்சோ லூனார் சர்ஃபேஸ்ன்னு சொல்லப்படுற வடதுருவ பகுதியிலேருந்து இந்த மாதிரி ஒரு கதிர்வீச்சு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து வந்து 4G 5G வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணப்படலாம், அஸ்ட்ரோனட் வந்து யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம எப்படி 4G 5G வந்து யூஸ் பண்ணுறோமோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோனட் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால வந்து அவங்களோட செயற்கைக்கோள்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது, ஸோ அவங்க அமைச்ச சேட்டலைட் வந்து எங்கெங்கே இருக்குது, ஸோ மூணில் வந்து எந்தெந்த பகுதியில் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க ஈஸியாக வந்து அவங்க சைட்லேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து அவங்களோட அம்ச செயற்கைக்கோளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4G 5G வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் முன் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 50% மேலே அவங்களுடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம 5G யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எர்த்துலேயும் கூட. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து மூணில் வந்து ஒரு 5G ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக மொபைல்ஸில் வந்து 5G 4G யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ இதோட வந்து அது அதிக மடங்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணோன்னா அது எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது பூமியோட 4G 5G உதவி இல்லாமல் மூணுலேருந்து வரக்கூடிய 4G 5G ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே இருக்கும். ஸோ அந்த சைட்லேருந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றின விஷயங்கள் வந்து இன்னும் ரொம்ப அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இன்னும் வந்து கம்மிங் டேஸ்லாம் வந்து 5G வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ நம்ம என்னதான் அமைச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஷயம் வந்து 5G வந்து எடுக்க போகிறது வந்து இப்போ பூமியில் வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து எடுக்க போகிறது இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு, ஒரு 1 or 2 இயராக வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். ஆனால் மூணில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கேயும் இருக்குன்ற ஒரு விஷயம், அதாவது இதுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க செட் பண்ண போகிறாங்க, ஆஸ்ட்ரோனருக்கு தகுந்த மாதிரி செட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பூமியில இருந்துமே வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க 5Gல வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க 5Gல வந்து ரொம்பவுமே வந்து அவங்களுக்கு தகவல்
ஸ்பீடாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோனட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தகவலை வந்து ஈஸியாக பரிமாறிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. பட் மூணில் என்னதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு 5G சிக்னல் இருக்குன்றது வந்து இப்போதான் வந்து தெரிய வந்திருக்குன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே வந்து பாராட்டத்தக்க வகையிலும் இருந்தாலும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து UK மற்றும் US கண்ட்ரிஸ் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50% ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இதை பற்றின ஆராய்ச்சிகளும் வந்து நிறையா மேற்கொள்ளப்பட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணில் மட்டும் இருக்கா, அதற்கு நம்மளை சுற்றி இருக்க வேற கண்டத்துலையும் இந்த மாதிரி இருக்கா, மற்ற கோள்களையும் இந்த மாதிரி இருக்கான்ற ஒரு விஷயமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ 3லேருந்து 5G கனெக்ட் பண்ண போகிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.